அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வுடைய வினாத்தாளில் எத்தனை கேள்விகள் இதற்கு முன்னாடி பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்விகள் புதிய கேள்விகள் கேட்டிருக்காங்க, எத்தனை எடுத்துக்காட்டு கணக்குகள், எத்தனை பயிற்சி கணக்குகள் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ தான் இது. இந்த காணொளி இப்போ பரீட்சை எழுதி முடித்த மாணவர்களுக்கும் அடுத்த வருடம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் கணித ஆசிரியர்களுக்கும் பயனுள்ள காணொலியாக இது இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வித்தாளை எனக்கு கொடுத்த என்னுடைய மாணவர் ஹரிக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஏ டைப் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் மொதல் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது போன வருடம் மார்ச்சில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி இந்த வருடம் தான் கேட்டிருக்காங்க. மூணாவது கேள்வி ஆகஸ்ட் மாதம் 2021 அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. நான்காவது கேள்வி இந்த வருடம் தான் கேட்டிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இது கிரியேட்டர் கொஸ்டின். இந்த இதுக்கு விடை பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள். 1 PQR ஆல்ரெடி P வந்திருக்கு. ஸோ 2/3 தான் இதோட ஆன்சர். 2/3ன்றது 8. ஸோ அது 4வது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் D தான் இதுக்கான சரியான விடை. ஆறாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இது PTA கொஸ்டினில் 4வது வினாத்தாளில் இருக்குது. PTA பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். இந்த வருஷம் தான் அந்த கம்புக் வெளியில் வந்திருக்கு, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் மொத்தம் 6 PTA கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸையும் நான் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்த கேள்வி 7வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இது PTA 1ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 8வது கேள்வி இது கிரியேட்டர் கொஸ்டின். கிரியேட்டர் கொஸ்டின் சொல்ல முடியாது, ஆக்சுவலாக இது புக்கில் இல்லை, எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு தான். பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு தான், அசிம்ப்டோட்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x = 1/x. ஸோ நமக்கு ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் கேட்டிருக்காங்க. ஸோ இது x = 0ன்றது வெர்டிக்கல் அசிம்ப்டோட், y = 0 இல்லை x ஆக்சிஸ்ன்றது தான் ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்டாக இருக்கும். இதற்கான விடை y = 0. இந்த 8வது கேள்வி கம்புக்குள்ளேயும் கேட்டிருக்காங்க. 9வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா PTAவோட 2வது கேள்வித்தாளில் இருக்குது. 10வது கேள்வியும் 11வது கேள்வியும் இந்த வருஷம் பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க. 12வது கேள்வி கிரியேட்டர் கொஸ்டின் தான். இதற்கு விடை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அதிபர வளையம், வட்டம், அப்புறம் நீள்வட்டம், இந்த மூணுக்குமே எக்ஸும் ஒய்யும் ஸ்கொயரில் இருக்கும். அதாவது x² - y² b² = 1னா அதிபர வளையம். நீள்வட்டத்துக்கு அதே இதில் மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் இருக்கணும். வட்டமுக்கு ஈக்குவல் ரேடியஸ் ஸ்கொயர் இருக்கணும். ஆனால் பரவளையத்தில் ஒன்று எக்ஸு டேர்ம் ஸ்கொயரில் இருக்கும், இல்லைன்னா ஒய் டேர்ம் ஸ்கொயரில் இருக்கும். இங்கே பார்க்குறப்ப 2 ஒய்யும் எக்ஸும் தனித்தனியாக ஸ்கொயர் இல்லை, வெறும் எக்ஸ் டேர்ம் தான் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஈஸியாக இந்த ஒரு ஸ்கொயரை வச்சே சொல்லிடலாம். இதோட விடை பேராபோலா. அடுத்து 13வது கேள்வி இந்த வருஷம் தான் கேட்டிருக்காங்க. 14வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா PTAவோட 6வது கேள்வித்தாளில் கேட்டிருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2023 கேட்ட ஒரு கேள்வி. 16வது கேள்வி PTAவோட முதல் கேள்வித்தாளில் இருக்குது. 17வது கேள்வி இது கிரியேட்டட். இதுக்கு 2 ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏவும் கரெக்ட் தான், ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். இவங்க வேரியன்ஸ் ஆஃப் 3 அதே கொஸ்டின் தான் இங்கே இருக்குது. பட் விடைன்னு பார்க்குறப்ப இதுதான் கரெக்டு. வேரியன்ஸ் ஆஃப் 3ன்றது நேரடியான அதே கேள்வி தான். ஆனால் கணிதத்தை பொறுத்தளவுக்கு இதோட வேல்யூவும் இதுவும் ஈக்குவல் தான். அதனால் இந்த ரெண்டுமே ஆன்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம். 18வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா PTAவோட 3வது அப்புறம் 5வது கேள்வித்தாளில் கேட்டிருக்காங்க. ஜூன் 2023 அரசு பொதுத் தேர்வில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 19வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இது கிரியேட்டட் கொஸ்டின் கிடையாது. ஏன்னா இது போன ஆகஸ்ட் 2021 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த வருஷம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது. 20வது கேள்வி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பொதுத் தேர்வில் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2021, மார்ச் 2020, ஜூன் 2023. இது போக இந்த வருடம் வெளியான PTAவோட 2வது கேள்வித்தாள்லையும் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கு.
இப்போ 2 மதிப்பெண் வினாக்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்விகள் இதற்கு முன்னாடி பரீட்சையில் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ 21வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த வருஷம் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 2.1ல் 3வது கேள்வியாக இது இருக்குது. 22வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.2 3வது பாடத்தோட 2வது எடுத்துக்காட்டு கணக்காக இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை பிடிஏவோட 6வது கேள்வித்தாளில் கொடுத்துருக்காங்க. இந்த 3வது பாடத்தில் இந்த ஒரு 2 மார்க்கும் இந்த ஒரு 1 வேர்டும் மொத்தமே 3 மதிப்பெண்கள் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த 23வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 8.2 அதில் 2வது கணக்கோட 2வது சப்டிவிஷன் அது கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு கிட்டத்தட்ட 2 அரசு பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடந்த 2020 2022ஓட பொதுத் தேர்வுகளில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிஏவோட முதல் கேள்வித்தாள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வருட பொதுத் தேர்வில் இங்கே சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 பொதுத் தேர்வுகளில் இந்த கேள்வி வந்திருக்கு. அடுத்து 24வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 10வது யூனிட் எக்ஸாம்பிள் 10.2 அந்த டிஃபரன்ஷியேஷன் பாடத்தோட 2வது எடுத்துக்காட்டு கணக்கு இது வந்து பிடிஏவோட 6வது கேள்வித்தாளில் கேட்டிருக்காங்க. 25வது கேள்வி இந்த வருடம் தான் புதுசாக கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 11.4ஓட முதல் கேள்வியில் 2வது சப்டிவிஷன் 26வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியுமே இந்த வருடம் தான் இந்த பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.1 அதாவது 5வது பாடத்தோட முதல் எடுத்துக்காட்டு கணக்காக இந்த கேள்வி இருக்குது. அடுத்து இந்த 27வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல் முதல் கணக்கோட 2வது சப்டிவிஷன். அடுத்து 28வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 9.6ஓட முதல் கணக்கோட முதல் சப்டிவிஷன். 29வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.33 அதாவது லோபித்தால் அந்த தியரம் யூஸ் பண்ணுற எக்ஸசைஸோட முதல் எடுத்துக்காட்டு கணக்கு. 30வது கணக்கு கிரியேட்டட். இந்த கணக்கு வந்து புத்தகத்தில் கிடையாது, ஆனால் எளிமையான ஒரு கான்செப்ட், கோப்ளானர் கான்செப்ட். இந்த கணக்கு விட எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 3 வெக்டரையும் ஏபிசி வெக்டர்னு எடுத்துக்கணும். ஒரு 3 வெக்டர்கள் கோப்ளானராக இருக்கணும் அப்படின்னா அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0வாக இருக்கணும். ஸோ இந்த 3 வெக்டரையும் டிட்டர்மினன்ட்டில் போட்டு ஆன்சர் 0ன்னு சொன்னோம்னா நமக்கு அது கோப்ளானர்னு கிடச்சிரும். இந்த 2 மதிப்பெண்கள் வினாக்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலான கணக்குகள் அந்தந்த எடுத்துக்காட்டுலேயோ இல்லை எக்ஸாம்பிள்லேயோ 3 கணக்குகளுக்குள்ளே வருது. உதாரணத்துக்கு இந்த கணக்கு 29வது கணக்கு வந்து லோபித்தால் அந்த கான்செப்டில் கணக்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம் அந்த எக்ஸசைஸோட கணக்கில் சப்டிவிஷன். இங்கே எக்ஸசைஸ் 1.2ல் கணக்கோட 2வது சப்டிவிஷன். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டுக்கே கணக்கு. இந்த கணக்கு அந்த எக்ஸசைஸோட கணக்கோட 2வது சப்டிவிஷன். இந்த கணக்கு வந்து அந்த யூனிட்டோட 2வது எக்ஸாம்பிள். இந்த கணக்கு வந்து அந்த எக்ஸசைஸோட 2வது கணக்கோட 2வது கணக்கு. இப்போ இந்த 21வது கணக்கு பார்த்தீங்கன்னா 2வது யூனிட்டோட முதல் எக்ஸசைஸோட 3வது கணக்கு. அந்த எக்ஸசைஸில் மொத்தமே 6 கணக்கும் என்னமோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 22வது கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தோட 2வது எடுத்துக்காட்டு கணக்கு. இப்போ 2 மதிப்பெண் வினாக்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் இல்லைன்னா எக்ஸாம்பிள்ஸோட ஒரு 3 கணக்குகளுக்குள்ளே தான் அது கேட்டிருக்காங்க. இப்போ 3 மார்க்ஸ் பார்ப்போம். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 31வது கணக்கு எடுத்துக்காட்டு 4.15வது கணக்கு. இந்த கணக்கு இந்த வருஷம் தான் கேட்டிருக்காங்க. 32வது கணக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.29. இந்த எக்ஸசைஸில் இந்த வருஷம்தான் கணக்கே கேட்டிருக்காங்க. 33 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல் 3வது கணக்கு. 34 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 8.7ல் 4வது கணக்கு. இந்த 4 கணக்குமே இந்த வருட பொதுத்தேர்வில் புதிதாக கேட்கப்பட்ட வினாக்கள். அடுத்து 35வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கு எக்ஸசைஸ் 7.8ல் கணக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2023 அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அடுத்து இந்த 36வது கேள்வி எக்ஸசைஸ் 9.3ல் 2வது கேள்வியில் 10வது சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. 10வது சப்டிவிஷனாக இந்த பாடப்புத்தகத்தில் இருக்குது.
இதே கேள்வி PTA 1ல் இடம்பெற்றிருக்கு. 37வது கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2வது யூனிட்டோட 4வது எக்ஸாம்பிள் 2.4. இதுவும் ஒரு பப்ளிக் கொஸ்டின் தான். மார்ச் 2020 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் PTA-வோட 4வது கேள்வித்தாளில் இந்த கேள்வி இருக்குது. இந்த 38வது கேள்வி பார்த்தீங்கன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு தான். எக்ஸாம்பிள் 10.11. இதுவும் 2 முறை பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு தடவை மார்ச் 2022லையும் ஜூன் 23லையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 39வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 11.2ல் மொதல் கணக்காக இருக்குது. இந்த எக்ஸசைஸ் 11.2லேருந்து மொதல் கணக்கு இங்கே கேட்டிருக்காங்க. 2வது கணக்கு இதே கேள்வித்தாளில் 5 மார்க் மதிப்பெண்ணில் கேட்டிருக்காங்க. ஒரே எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் வினாவும் 5 மதிப்பெண்கள் வினாவும் கேட்கப்படுறது இதுதான் முதல் தடவை. 40வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி ஒரு கிரியேட்டர் கொஸ்டின். இந்த கேள்விக்கு விடை எழுதணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக இந்த ஏ மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி திரும்ப அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட் வால்யூமில் யூனிட் 1 அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்மரி இருக்கும். இதில் இந்த 6வதுல 5வது சப்டிஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அதோட மதிப்பு டிட்டர்மினன்ட் ஏவை n-1 பவர் ஸ்கொயர்டுக்கு பவர் பண்ணோம்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேள்வியில் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு நம்ம இந்த ஏவை டிட்டர்மினன்ட் பண்ணி n-1 ஹோல் ஸ்கொயருக்கு பவர் பண்ணோம் அப்படின்னா விடை கிடச்சிரும். டிட்டர்மினன்ட் வேல்யூ -1, பவர் ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் +1 கிடச்சிரும். அடுத்து 5 மதிப்பெண்கள் வினாக்கள். இந்த வினாக்களில் 41ஓட ஏ கேள்வி ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. 7வது பாடத்தோட 14வது கணக்காக இது கேட்டிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் பி, இந்த கணக்கு 4வது பாடத்தோட 28வது எடுத்துக்காட்டு கணக்கு. எக்ஸாம்பிள் 4.28. இந்த கணக்கு ஜூன் 2023ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது 42. இந்த கணக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் 11.2ல் 2வது கணக்கு. புக்கில் இந்த கணக்குக்கு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஆனால் 3 தான் இந்த பரீட்சையில் கேட்டிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.6ல் 2வது கணக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் PTA-வோட 2வது கேள்வித்தாளில் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 43வது கணக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எக்ஸசைஸ் 7.1ஓட 8வது கணக்காக இது பாடப்புத்தகத்தில் இருக்குது. இது போக PTA-வோட 6வது கேள்வித்தாள்லையும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி sin α - β. இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் எடுத்துக்காட்டு 6.5வது எடுத்துக்காட்டாக இது இருக்குது. இந்த sin α - β இது வரைக்கும் நடந்த பொதுத் தேர்வுகளில் இந்த வருஷம்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பொதுத் தேர்வுகளில் sin α + β கேட்டிருக்காங்க. cos α + β α - β கேட்டிருக்காங்க. இந்த sin α - β இதுதான் முதல் தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து 44வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த கேள்வி 5வது பாடத்தோட 5வது எக்ஸசைஸில் 8வது கணக்காக இது கேட்டிருக்காங்க. இது போக பொதுத்தேர்வு மார்ச் பொதுத்தேர்வு 2020லையும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி எக்ஸசைஸ் கணக்கு எக்ஸசைஸ் 10.7ல் 3வது கணக்காக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2023 பொதுத்தேர்வில் இது கேட்டிருக்காங்க. அடுத்து 45வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ எக்ஸசைஸ் 10.8 இன்னொரு 5 மதிப்பெண்கள் வினா 10வது பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 10.8 அதில் மொதல் கணக்காக இது இருக்குது. நிறையா பேர் இந்த கணக்கு பார்த்துருப்பீங்க. இந்த கேள்வி PTA-வோட 5வது கேள்வித்தாளில் கேட்டிருக்காங்க. அடுத்து 45ல் ஆப்ஷன் டி கிரியேட்டர் கொஸ்டின். இந்த ஆப்ஷன் பி கிரியேட்டர் கொஸ்டின். இது எங்கே இருக்குது அப்படின்னா இதற்கு முன்னாடி பொதுத்தேர்வு ஓல்டு சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. எக்ஸசைஸ் 2.8ல் 7வது கணக்காக இது இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூம் புக்கு. என்கிட்ட தமிழ் மீடியம் புக்கு இருக்குது. அந்த கொஸ்டின் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த x - 2/2
அதே கேள்வி, என்ற கோட்டை உள்ளடக்கியதும் இந்த x+1/3 y-1/2 z+1/1 என்ற கோட்டிற்கு இணையானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. அதே தான் இங்கே இருக்குது. இந்த கேள்வி வந்து பழைய சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து இந்த 46ஓட ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸாம்பிள் 9.49 பாடப்புத்தகத்தில் இருக்குது. இந்த கேள்வியும் ஜூன் 2022 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஆப்ஷன் பி வந்து எக்ஸசைஸ் 5.2 4வது கேள்வியோட 5வது சப்டிவிஷன் அதுக்கு இருக்குது. இந்த கேள்வியும் பிடிஏ கொஸ்டினில் பிடிஏவோட 2வது கேள்வித்தாளில் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த 47ஓட ஏ ஆப்ஷன் ஏ வந்து இந்த கேள்வியும் பழைய சிலபஸில் இருக்கிற கொஸ்டின் தான். இந்த கணக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த 4வது கணக்கை பாருங்களேன். பி டபுள் இம்ப்ளைஸ் கேப் பி நெகோஷன் பி கப் கியூ ஆஃப் கேப் ஆஃப் நெகோஷன் கியூ கப் பி. அப்படியே இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கேள்வி இருக்கும். இதுவும் பழைய சிலபஸோட செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு ஏன் இப்போ கிரேஸ் மார்க் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடப்புத்தகத்தில் நெகோஷனோட சிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கோடு போட்டு கீழே லைட்டாக லைன் சிக்னல் மாதிரி போட்டால் போதும். ஆனால் இங்கே கொடுக்குறது வந்து பழைய சிலபஸில் கிட்டத்தட்ட ஈக்குவலன்ஸ் சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். அதனால் மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த குறியீடுகள் இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு கிரேஸ் மார்க் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கிரேஸ் மார்க் வந்து அந்த சப்ஜெக்ட் கமிட்டி அந்த பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டீம் தான் அதை முடிவு பண்ணும். கட்டாயம் மார்க் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து 47 பி வந்து என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4ஓட முதல் கதில் 4வது சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. கடந்த பொதுத் தேர்வுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரேமர்ஸ் ரூல் அந்த கேள்விகள் தவறாமல் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வித்தாள் முழுமைக்கும் இன்னும் ஒரு சின்ன அனாலிசிஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஒட்டுமொத்த பப்ளிக் கொஸ்டினோட ஒரு சின்ன அனாலிசிஸ் ஆக்சுவலாக நிறையா இருக்குது. இதில் ஒரு சில இதை மட்டும் இப்போ பார்ப்போம். மொத்தம் இருக்கிற 2 வால்யூமையும் சேர்த்து வால்யூம் 1 மட்டும் 71 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வால்யூம் 2 69 மார்க்ஸ் அதுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 14 பப்ளிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 12 பிடிஏ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தனித்தனியாக தான் ரெண்டும், சில கொஸ்டின்ஸ் தான் ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து இந்த 3வது யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 3 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு 2 மார்க்கு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து வந்து 8வது பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா 6 மார்க் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு அடுத்து ஒரே ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். 12வது யூனிட்லேருந்து மொத்தம் 6 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் 12வது யூனிட்லேருந்து கேட்ட 2 கேள்வியுமே புத்தகத்தில் இல்லை. ஒரு 5 மார்க்கும் 12வது யூனிட்டில் 5 மார்க் ஒரே ஒரு 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. 5 மதிப்பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. தவறுதலாக சொல்லிட்டேன். அடுத்து இந்த யூனிட் 1, 2, 5, 6 அப்புறம் செகண்ட் வால்யூமில் 7, 9, 10, 11 இந்த யூனிட்டில் 8 யூனிட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் குறைஞ்சது 10 மதிப்பெண்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், ஒரு 3 மார்க்கும் ஒரு 5 மார்க் கட்டாயம் இந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த 5, 6, 7, 10 இந்த 4 யூனிட்டில் இருந்து 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க்ஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஏபி இருக்கும்ல, இந்த ஏபியில் ஒரு கேள்வி ஃபஸ்ட் வால்யூமில் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு கேள்வி செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெல் பேலன்ஸ்டாக தான் கொஸ்டின் இருக்குது.
ஒரு வால்யூம் மட்டும் சரியாக படித்தவங்க வந்து கட்டாயம் 71 மதிப்பெண்களுக்கு குறையாமல் வாங்க முடியும். ரெண்டாவது, கம்பல்சரி கொஸ்டின் ரெண்டுமே ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓவரால் இந்த கொஸ்டின்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஈஸின்னு சொல்கிறத விட இதை விட ஈஸியான கொஸ்டின் இனி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதுதான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்ததான், இந்த 2024 பொதுத் தேர்வு கேள்வித்தாளையும் இதற்கு முன்னாடி கேட்ட 2023 பொதுத் தேர்வு கேள்வித்தாளையும் நாம் கம்பேர் பண்ணுவோம். அந்த கம்பேரிஷன் இனி படிக்க போகிற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ 2024 கேள்வித்தாளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக கிரியேட்டட் கம்புக் கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. கிரியேட்டட் கொஸ்டின் வந்து 4. ஓவரால் 11 கேள்வி வந்து ஃபஸ்ட் வால்யூம்லேருந்தும் 9 கேள்வி செகண்ட் வால்யூம்லேருந்து வந்திருக்கு. 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 4 கேள்வி எக்ஸாம்பிளும் 5 எக்ஸசைஸ் கொஸ்டினும் ஒரு கிரியேட்டடும் கேட்டிருக்காங்க. வால்யூம் 1 வால்யூம் 2 பிரகாரம் பார்க்குறப்ப 5 கேள்விகள் வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. 3 மார்க்கும் கிட்டத்தட்ட அதே ப்ரொசீஜர் தான். 4 எக்ஸாம்பிள், 5 எக்ஸசைஸ், ஒரு கிரியேட்டட், வெல் பேலன்ஸ்டாக 5 கொஸ்டின்ஸ் 2 வால்யூமில் இருந்தும். 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 4 கேள்வி எக்ஸாம்பிள் இருந்தும் 8 எக்ஸசைஸ்க்கு 2 கிரியேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 14ல் 7 கேள்விகள் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ 2023 கேள்வித்தாளோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த இதில் 14 கேள்விகள் வந்து நேரடியாக புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வருஷம் கம்புக் ரிலீஸ் ஆகலை. கம்புக் டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிரியேட்டட் வந்து 6 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓவரால் பார்க்குறப்ப 12 கேள்வி வந்து வால்யூம் 1 இருந்தும் 8 கேள்விகள் வால்யூம் 2 இருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து 2 மார்க்ஸை பார்க்குறப்ப 3 எக்ஸாம்பிள், 6 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு கிரியேட்டட் கொஸ்டின் கம்பல்சரியில் வந்துச்சு. வால்யூம் வைஸ் பார்க்குறப்ப 6 வால்யூம் 1ம் 4 வால்யூம் 2லேருந்தும் கேட்டிருந்தாங்க. இதே 3 மார்க்கில் பார்க்குறப்ப 5 எக்ஸாம்பிளும் 4 எக்ஸசைஸும் ஒரு கிரியேட்டடும் கேட்டிருந்தாங்க. வால்யூம் பிரகாரம் பார்த்தோம்னா 7 கேள்வி வால்யூம் 1ம் 3 கேள்வி வால்யூம் 2லேருந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் 3 எக்ஸாம்பிள், 9 கணக்குகள் வந்து எக்ஸசைஸ். கிரியேட்டட் வந்து அந்த இதில் கேட்கல. ஸோ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் 1ல் 7ம் வால்யூம் 2ல் 7ம் கேட்டிருக்காங்க. இது வந்து 7 கேள்வி தான். 2 கேள்விகள் வந்து போன தடவை கிரியேட்டட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து போன வருஷம் பொதுத் தேர்வோட கேள்வித்தாள் 47ல் ஆப்ஷன் ஏ பியும் புத்தகத்தில் இல்லாத கேள்விகள். அதில் ஒரு கேள்வி சிபிஎஸ்சியில் இருக்குது. இந்த கேள்விகள் செஞ்சுருந்தால் முழு மதிப்பெண்கள் கொடுக்க சொல்லி அந்த கீழே இருந்துச்சு. இந்த 2 கேள்விகளும் போன வருடம் புத்தகத்தில் இருந்து கேட்கப்படாத கேள்விகள். இப்போ ஓவரால் இந்த கம்பேரிசன் பார்க்குறப்ப 2023-24 இங்கே நமக்கு கம்பேரிசன் வந்து இங்கே தான் தேவை. வால்யூம் புக்கில் எந்த இதுக்காக வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க 2 கிரியேட்டட் கட்டாயம் கேட்டுருவாங்க. அதேமாதிரி 3 மார்க்லேயும் கிரியேட்டட் கொஸ்டின் ஏரியாவில் ஒரு கிரியேட்டட் கொஸ்டின் வருது. அந்த கிரியேட்டட் கொஸ்டின் கம்பல்சரியாகவே தான் கேட்குறாங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ்லேயும் கிரியேட்டட் கொஸ்டின் 1 வருது. அதுவும் கம்பல்சரியாக தான் கேட்டிருக்காங்க. கிரியேட்டட் கொஸ்டின் குறைஞ்சது 5 கேள்விகள் வந்து என்னது அப்ஜெக்டிவ்ஸ் ஏரியா 1 மார்க் ஏரியாவில் கேட்டுறாங்க. அப்போ புக்குக்கு பின்னாடி இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் பூராத்தையும் படித்தோம்னா குறைஞ்சது 15 மதிப்பெண்கள் தாராளமாக நம்ம வாங்கலாம். அடுத்து இந்த வால்யூம் கம்பேரிசன் பார்க்குறப்ப போன வருஷத்தை விட இந்த வருஷம் வால்யூம் 1ஓட மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. வால்யூம் இங்கே 6 கேள்வி கேட்டிருக்காங்க, இங்கே 5 தான் கேட்டிருக்காங்க.
இங்கே 7 கேள்வியாக இருந்தது 5ஆக மாறிடுச்சு. இங்கே வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்போ இந்த வருஷம் வரக்கூடிய பொதுத் தேர்வில் கிட்டத்தட்ட வெல் பேலன்ஸ்டாக வால்யூம் 1லேயும் வால்யூம் 2லேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம்னு எதிர்பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் இந்த பொதுத் தேர்வு எழுத போகிற வரக்கூடிய 2025 பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் திட்டம் போட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம். ஓவரால் இந்த பொதுத் தேர்வை பற்றி சொல்லணும்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், பிடிஏ கொஸ்டின்ஸ், அப்புறம் இது வரைக்கும் கேட்கப்பட்ட அரசு பொதுத் தேர்வு வினாக்கள், இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களால் தாராளமாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இந்த 2024 கொஸ்டின் பேப்பரில் 54 கேள்விகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 26 கேள்விகள் வந்து பொதுத் தேர்வுலேயும் பிடிஏலையும் கேட்கப்பட்ட கேள்விகள். அதாவது கிட்டத்தட்ட 50% கொஞ்சம் கம்மி. அப்போ பாதிக்கு பாதி கேள்விகள் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட பொதுத் தேர்வில் இருக்குது. ஸோ அந்த பொதுத் தேர்வு வினாக்களையும் பிடிஏ கொஸ்டின்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.